தூங்கிட்டாருன்னு தெரியல எனக்கு. அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா சங்கர் படம்னா ஒரு சாங் இருக்கும், சூப்பர் சாங் இருக்கும், சூப்பர் ஃபைட் இருக்கும். எதுவுமே இல்லை. கமல் சார் ஒன் மேன் ஆர்மி எவ்வளோக்கு பண்ணுவார் பாவம் அவர், சொல்லுங்க. அவர் சூப்பர் கெட்டப்பில் சூப்பராக இருக்கு. பட் எனக்கு சங்கர் எங்கேயும் நான் பார்க்கல படத்தில். பட் ஓகே, எனிவே அந்த எல்லா டைம்லையும் நாங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணுவோங்கிறத ஓகே. பட் படம் நல்லா இருக்கு, இல்லைன்னு சொல்ல. அந்த மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, சினிமா இண்டஸ்ட்ரி எங்கிறது இப்போ வந்து நமக்கு இவ்வளோ ஒரு பாட்டத்தை வந்து கற்றுக் கொடுக்குது. ஏன்னா சின்ன தப்பு பண்ணாலும் அது வந்து அடி வாங்க போகிறோம். யாரும் இல்லை, மக்கள் வர மாட்டாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு நீங்கள் என்ன எழுதினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, என்னை பற்றி என்ன சொன்னாலும் சரி, தியேட்டர் வரணும். அதுதான் நமக்கு மெயின். இங்கே சொல்லுங்க 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 சொல்லுங்க. எல்லா லாங்குவேஜ்லையும் சேர்ந்து ஒரு 600 படங்கள் பண்ணிட்டீங்க. ஆமாம். உங்களுக்கு தமிழில் வந்து சொல்லும்போது வந்து ஜென்டில்மேன் தான், அதுவும் அந்த மொட்டை அடித்த காட்சி. ஆமாம். அது அந்த இயக்குனரை வந்து நீங்கள் வந்து பர்சனலாக கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஆமாம். ஆனால் மேடையில் சபையில் வந்து பேசும்போது சங்கர் தூங்கிட்டாரான்னு சொல்லும்போது அந்த டைட்டிலை வச்சு இப்போ எல்லாரும் ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை நீங்கள் யோசிக்காமல் பேசிட்டீங்களா, இல்லை வந்து இப்படியா பேசியிருக்கீங்க? ஆனால் நீங்கள் ஒரு டைரக்டர் டைரக்ஷனில் வந்துட்டதுனால நான் கேட்குறேன், ஒரு படத்தை கஷ்டப்பட்டு தான் எல்லாமே எடுக்கிறாங்க. ஆமா. அது சங்கர் சார் படம் மாதிரி இல்லைன்னு சொல்றது வந்துட்டு உங்களோட பர்சனல் ஒப்பீனியன். ஆமா. ஆனா மேடையில பேசும்போது இப்ப எல்லாருமே அந்த ஊடகத்துல வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. இப்ப சங்கர் சார் தூங்கிட்டார் போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இதை வச்சு வந்து ட்ரோல் பண்ணுவாங்க இல்லையா? இல்ல சார், நான் தப்பா சொல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, சங்கர் சார் படம் இதுவரைக்கும் டைரக்ஷன் பண்ண படம் எல்லாமே பாருங்க, அட்லீஸ்ட் படம் நல்ல கூட சாங் ஹிட் இருக்கும், எதுவும் நல்லா இருக்கும். இதுல நான் எதுவுமே தேடி பார்க்குறேன், எதுவுமே இல்லை. அதில் கமல் சார் விட்டா அது ஒன்றும் இல்லை. கமல் சார் அந்த கெட்டப்பு அது இதெல்லாம் போட்டாங்க. பட் நான் படத்தை நான் சொன்னேன், நான் வந்து சங்கர் சொன்ன உடனே சார் நாங்கள் படம் பார்க்கும்போது மணிரத்னம் சார் படம்னா நாங்கள் ஏதோ ஒன்று எதிர்பார்ப்போம் அந்த படத்தை பற்றி. நான் யாரும் கண்டம் பண்ணுறது சொல்ல, சங்கர் வந்து இஸ் மை லைக் அவர் பாய், நான் தப்பாக சொல்ல. ஆனால் சங்கர் இந்த படம் பண்ணும்போது ஏன் இப்படி பண்ணாரு அதுதான் நான் கேட்க வரேன். ஒன்றும் இல்லை, அது வந்து 6-7 இயர்ஸ் ஆச்சு, அது 4-5 ஆர்டிஸ்ட் வரை காண இதாகிட்டாங்க. பட் நான் வந்து சங்கரோட ஸ்பீடு எனக்கு தெரியும், நான் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். அவர் வந்து ஒரு படத்துக்காக தூங்க மாட்டார், அந்த மாதிரி ஒரு ஆள். பட் இந்த படத்துல என்ன தெரியல எனக்கு. பட் வாட் இஸ் வாட் ஆயிடணும், ஒரு சீன் கூட நான் சங்கர் சீன் மாதிரி இல்லை சார். நீங்க ஜென்டில்மேன்ல பாருங்க, சின்ன சீன் சொல்றேன், கவுண்டமணியும் நம்ம செந்தில் சாரும் பண்ற ஒரு விளையாட்டு, அது யாரும் இப்போ சொல்ல, சங்கர் சார் தான் அடிச்சு காட்டினாரு ஸ்பாட்ல. அது சங்கர் சார். நான் அவர் வந்து கண்டம் பண்ணணும் சொல்ல, ரியலி அட்மைர் ஹிம். பட் வை மிஸ் திஸ் பஸ்? இதில் ஏன் அவர் இப்படி பண்ணாரு? படம் இல்லை சார், வந்து அவர் ஃபேன்ஸ் இருக்காங்க, இவர் ஃபேன்ஸ் இருக்காங்க, ஓகே, ஃபேன்ஸ் பற்றி எல்லாம் ஓகே. பட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குல்ல சார், ஒருத்தர் நடிக்கிறாருன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். நல்லதான படம் யாரும் பார்க்க மாட்டாங்க, வேற விஷயம். பட் சங்கர் பற்றி எனக்கு அவ்வளோ ஒரு மரியாதை இருக்கு. இஸ் மை பாய், அவர் பாய். நான் அவனை பற்றி என்ன வேணாலும் பேசுறதுக்கு என் தகுதி இருக்கு. ஏன்னா ஜென்டில்மேன் படம் ஷூட்டிங் பண்ணும்போது, ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட கேரக்டர் வந்து அவர் வந்து எங்கிட்ட வந்து சொன்னார். அவன் சரியா கதையா சொல்ல எனக்கு, ஏய் என்னடா இப்போதான் சரத் வந்து இதில் இந்த படத்தில் மொட்டை அடிச்சு நானும் மொட்டை அடிக்கணுமா கேட்டேன். இல்லை சார் அது பண்ணலாம் சொன்னார். அதுக்கப்புறம் பாலகுமார் சார் ரைட்டர், லேண்ட்லைன் ஃபோனில் நான் 2 hours பேசியிருக்கேன் அவர்கிட்ட. 2 hours பேசிட்டு அவர் சொன்ன உடனே நான் வந்து அப்போ குஞ்சுமார் சார் கிட்ட ஃப்ரான்சிஸ் சொல்கிற பையன் இருந்தான், அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு சங்கர் கூட்டுவான்னு சொன்னேன். உடனே நான் ஓகே பண்ணிட்டேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ நான் சங்கர் வந்து அந்த படத்தில் நடிக்கிற காரணம் என்ன இருக்கு. எஸ்எஸ்சி கிட்ட இவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். யாரை தப்புன்னா அடி வாங்குறது இவர் தான். இங்கே எஸ்எஸ்சி வந்து கோவம் தான் அடிக்கிறது இவர் தான், சும்மா டப்பட்டமாக அடிப்பார். இவர் வந்து எங்கிட்ட சொல்லுவார், அப்போ எல்லாம் கேர் வாங்கிடுவோம், இல்லை மரத்து கீழே அங்கேயும் உட்காந்துருப்போம். வந்து சொல்வார் சங்கர், என்ன தலைவர் என்ன போட்டு அடிக்கிறாங்க? நான் சொன்னேன், டேய் அடி இல்லைடா, அது ஆசீர்வாதம், குருநாதர் அவர். இல்லை நான் ஒரு கதை பண்ணேன். அவர் அங்கே எடுக்கிற சீனை வந்து ரிஃபண்டாக பண்ணி சொல்லுவார் என்கிட்ட. அப்போ நான் சொல்லியிருந்தேன் அவனுக்கு, நீ எப்போவாது நீ டைரக்ஷன் பண்ணணும்னா நல்ல கேரக்டர் இருந்தால் நீ வீட்டுக்கு வா, நான் பண்ணித்தரேன் சொல்லியிருந்தேன். ஸோ அது ஒரு இதுதான், ஒரு இதுதான், பாசம் தான், வேற ஒன்றும் இல்லை. அதில் வந்து நான் அவனுக்கு கண்டம் பண்ணும், நான் சங்கர் வந்து அப்படி இப்படி சொன்னால் கூட ஒன்றும் ஆகாது. இமாலய தான். இல்லை சார், சங்கர் இஸ் லைக் மை சன். நான் வந்து அவர் தப்பாக சொல்ல. பட் அந்த படத்தில் நான் வந்து யாரும் இப்போ 100 பேரை 10 பேர் சிரிச்சாங்க. இப்போ சிரிக்கிறதுக்கு நான் சொல்லலை சார், நான் வாயில வந்து சொல்லிட்டேன். நான் எதுவுமே வந்து உள்ளே சொல்லிக்க மாட்டேன். எஸ்எஸ்சி கூட அப்படிதான், அவரும் ஓப்பனாக சொல்லுவார். உங்களுக்கு தெரியும், நல்லா என்னோட நல்லா தெரியும். நான் சொல்லுறது, நம்ம வந்து கூட இருந்தவங்க நல்லா இருக்கணும். இன்னைக்கு விஜய் பற்றி கூட சொல்ல வரேன்,
விஜய் வந்து இப்போ நீங்க வந்து ஒரு சூப்பர் ஸ்டார், பெரிய ஒரு ஹீரோ தளபதி. ஆனா இன்னைக்கு தளபதி ஆகிறதுக்கு அவங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா உங்களுக்கு? நான் என்னோட கண்ணார பார்த்திருக்கேன் சார். சொல்லுங்க. இன்னைக்கு கஷ்டப்படுறாரு, நல்லா பண்றாரு. இன்னைக்கு விஜய் அந்த லெவலுக்கு வர்றதுக்கு அவங்க அப்பா பண்ண கஷ்டம், அவங்க அப்பா ஒரு ஸ்ட்ரகிள் பண்ண இது. ஸோ நாளைக்கு வந்து என் பையன் நல்லா வந்தானா, நாளைக்கு நீங்களே சொல்ல போறீங்க, சரண்டேஜ் பையனுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டார் சொல்லிட்டு. ஸோ இது வந்து சினிமா இண்டஸ்ட்ரி சார். இங்க எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்கும். யார் போய் தப்பா சொல்ல நான் வந்து, புரியுதா உங்களுக்கு? சங்கர் தூங்குனாருன்னா சங்கர் அது எங்கேயும் காணல, எங்கேயுமே காணாம போயிட்டார் படத்துல. எங்கேயும் ஒரு டயலாக் கூட இல்லை சார். நல்ல டயலாக் காமெடியன்ல பண்ணுவாரு, எல்லாமே நல்லா இருக்கும். எதுவுமே இல்லையே. நீங்களே சொல்லுங்க சார். நீங்க சொன்னீங்க செலிபிரிட்டி பத்தி கூடும்போது கொஞ்சம் வருத்தப்பட்டீங்க ஸ்டேஜ்ல. ஆமா சரிங்களா? நீங்க கூப்பிட்டா ரஜினி சாரே வருவாரு, சரிங்களா? ஆனா நீங்க கூப்பிடல. நீங்களே ஒரு செலிபிரிட்டி தான் சார், ஏன் சார் கவலைப்படுறீங்க? தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இல்லை, ரஜினி சார் வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி. அது வந்து அவர் கூட நிறைய படம் நான் நடிச்சிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. இப்போ கூட நான் கூப்பிட்டா தனியாக உட்காந்துருப்பாரு அவரு வீட்டில். நான் போனால் தனியாக என் கூட பேசுவார், யாரும் இருக்க மாட்டாங்க. என்னடா மோர் சாப்பிட்றியா, டீ சாப்பிட்றியா, காஃபி சாப்பிட சொல்லுவார். என்ன சொல்லு, 2 மினிட்ஸ் தான், அவ்வளோதான். நானும் டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. ஏன்னா அது வந்து ஏன்னா அவருக்குன்னு ஒரு வேலையாக இருக்கும் சார். நாங்கள் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. ரஜினி சார், ஐ காட் அ வெரி ஹை ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். ரஜினி சார் பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும், அது வந்து நான் மறந்துட்டேன், சொல்லணும். ரஜினி சார் நீங்கள் நினச்சாலே ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்கும். ரஜினி சார் கிட்ட ஒரு பாசிட்டிவ்னஸ் எப்படி இருக்கும்னா, அங்கே போனீங்கன்னா ஏதோ ஒரு மனசில் ஏதோ தப்பாக வச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் போக முடியாது, அங்கே உள்ளே போக முடியாது. ரஜினி சார் மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலி, அந்த பசங்க யார்கிட்ட போய் நீங்கள் தப்பாக வந்து போனீங்கன்னா உள்ளே போக முடியாது. அது ஒரு கோயில் மாதிரி. ஸோ அதுதான் நான் வந்து இது எல்லாரும் சொல்ல வரேன். அங்கே யாராவது சப்போஸ் அங்கே தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா தானே அவங்களே வெளியே வந்துடுவாங்க. ரஜினி சார் கிட்ட போய் யாராவது சொன்னாங்க இந்த மாதிரி தப்புன்றீங்க, என்ன பண்ணலாம் அப்படி சொல்லுவார். கடவுள் இருக்காரு, அதான் அவரு, அவ்வளோதான். அது ஒரு கோயில். ரஜினி சார் வீடு வந்து ஒரு கோயில் மாதிரி, அவ்வளோதான் சார். எப்பவுமே வந்து தமிழ் ரசிகர் வந்து உங்களுக்கு கொண்டாடி இருக்காங்க சார். இப்போ ஏன் நீங்க தமிழ் படத்தில் நடிக்கிறது இல்லை? நிறைய படம் வருது கிடையாது, ஏன்னா யாரும் உங்களை அப்ரோச் பண்றது இல்லையா? இல்லை சொல்லுங்க சார். அதுக்கப்புறம் வந்து உங்க டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்னால வந்து நடிக்கிறது இல்லையா? இல்லை, இப்போ லேபல் சொல்லிட்டு நான் வந்து நடிச்சு கொடுத்தேன். லேபல் ஒரு இது வெப் சீரிஸ் வந்து நடித்தேன். இப்போ விஜய் ஆண்டனி கூட ஒரு ஹிட்லர் சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சிருக்கேன். நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். கதை பிடிக்கணும், வேற ஒன்று. அது இல்லாமல் எல்லாருமே வந்து கதை சொல்றாங்க, எல்லாம் பண்றாங்க. உங்களுக்கு தெரியும், ஒன்று இப்படி இருந்தா ஒன்று அப்படி இருக்கும். அதனால நாங்கள் வந்து பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் சொல்லி சும்மா உட்காந்துருக்கோம், அவ்வளோதான். இல்லை, நான் அப்போ வந்து 2 படம் நடிச்சிட்டு இருக்கேன், லேபலும் ஹிட்லரும். டே நைட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இமீடியட் எனக்கு வந்து 5 days கேட்டாங்க நிர்மல் வந்து. நான் சொன்னேன், இல்லை தலைவர், நான் இல்லை, டேட்டே இல்லை என்கிட்ட, எனக்கு கமல் சார் டேட் கொடுத்துருக்காங்க சொன்னேன். இல்லைன்னு சொன்னேன். இப்போ அதுதான், வேற ஒன்றும் இல்லை. எப்போவுமே சார், ஆல்வேஸ் 24 hours ஐ எம் ரெடி. இல்லை, ரஜினி சார் கூட, கமல் சார் கூட, சங்கர் எல்லாரும் கூட நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை சார். நாங்கள் ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்ககிட்ட நீங்கள் போய் வந்து 2 வார்த்தை பேசுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவீங்கல்ல, அதுதான் என்னோட இது, வேறு எதுவும் இல்லை.